தேனி அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வரும் 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. இம்முகாமில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தொழில் பழகுனர் பயிற்சிக்கு 300க்கும் மேற்பட்ட இடங்களை நிரப்ப உள்ளனர். முல்லைப் பெரியாறு அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் திரு அனில் ஜெயின் தலைமையிலான புதிய கண்காணிப்பு குழுவினர் தங்களது முதல் ஆய்வை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆணையத்தின் தலைவர், அணையின் பராமரிப்பு பணிகள் அனைத்தும் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட கடமலை மயிலை ஒன்றிய பகுதிகளில் இலவம்பஞ்சு சாகுபடி செய்யும் விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதார விலையாக கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய் நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அகமலை மலை கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் ரூபாய் 65 லட்சம் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள கண்ணகி கோயிலில் நடைபெறும் சித்திரை முழுநிலவு திருவிழா தொடர்பாக தமிழக கேரள மாநில அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் தேனி மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் மற்றும் இடுக்கி மாவட்ட ஆட்சியர் திருமதி விக்னேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. தேனி மாவட்டத்தில் உணவுப் பொருள் வழங்கல் சம்பந்தமாக பொதுமக்கள் குறை கேட்கும் கூட்டம் மற்றும் நுகர்வோர் விழிப்புணர்வு முகாம் வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் காலி பணியிடங்களுக்கு வரும் 23ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் குறைவான விலையில் தரமான மருந்துகள் கிடைப்பதாகவும் இதனால் தங்களது மருத்துவ செலவுகள் குறைவதாகவும் அள்ளிநகரம் பகுதியைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர். என் பேர் செந்தில், ஊர் அள்ளிநகரம், தேனி மாவட்டம். மக்கள் மருந்தகத்தில் மாதம் மருந்து வாங்கியிருக்கேன். அம்மாவுக்கு உடம்பு முடியாதனால இங்கே தான் மருந்து வாங்க. வெளியே மருந்து கடையில் விட இங்கே ரொம்ப மலிவு விலையில் கிடைக்கிது. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா மாதம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 வரைக்கும் சேவ் ஆகுது. இதனால் என்னைய மாதிரி இன்னும் நிறைய பேர் இதனால் நல்ல பயனடைகிறாங்க. தொடர்ந்து இந்த மக்கள் மருந்து செயல்படணும்னு நான் கேட்டுக்கிறேன். மேக்சிமம் எல்லா மருந்தும் கிடைக்கிது. அப்படி 1, 2 இல்லாததை நம்ம சொன்னோம்னா அவங்க வாங்கி கொடுத்துட்றாங்க. அதுவும் கம்மியான விலையில் வாங்கி தர்றாங்க. இந்த பயனையும் அவங்க கொடுக்குறாங்க. தேனி மாவட்டம் பெரியகுளம் எண்டப்பள்ளி கிராமத்துலேருந்து வர்றேன். நான் இந்த சுகரு, ப்ரெஷரு எல்லாத்துக்கும் மாத்திரை எடுத்துக்கிருக்கேன். நான் ப்ரைவேட்டில் வாங்கிக்கிருந்தேன். அங்கே கொஞ்சம் எனக்கு மாதம் ஒரு 2300 2400 வந்துச்சு. ஆனால் இப்போ இந்த மக்கள் மருந்தகத்தில் நான் ஒரு 4-5 மாதமாக வாங்கிக்கிருக்கேன். எனக்கு அதில் இப்போ ரொம்ப கம்மியாக கிடைக்குது. ரொம்ப சகாயமாகவும் இருக்குது. அதே கம்பெனி மருந்து ரொம்ப கம்மியாகவும் கிடைக்குது. இப்போ ரெகுலராக அங்கே வாங்கி நான் சாப்பிட்டுக்கிருக்கேன். சப்போஸ் மாத்திரை அப்படி இல்லை இல்லைன்னா உடனே ஆர்டர் போட்டு கொடுத்துட்றாங்க. இது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்பதை நான் இது மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என் பேர் ராஜேந்திரன், அள்ளிநகரம், தேனி மாவட்டம். இங்கே மருந்து வாங்குறான்னு நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது. நம்ம வீசிங் ப்ராப்ளத்துக்காக மாத்திரை வாங்கிக்கிறோங்க. மாதம் நம்ம 6 மாதம் வாங்கிட்டு வருது. வெளியில் காட்டி கம்மியாக தான் வருது. 100 ரூபா 150 ரூபா வித்தியாசம் வருது. இங்கே மலிவு விலையும் தர்றாங்க. ஆனால் மருந்து மாத்திரைகள் கிடைக்கும். அப்போ எல்லாத்துக்குமே பெனிஃபிட் ஆகும். PM கிசான் திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெறும் விவசாயிகள் தவணை தொகை தொடர்ந்து கிடைப்பதற்கு ஆதார் எண் உள்ளிட்ட தங்கள் சுய விவரங்களை பதிவு செய்யாமல் இருப்பின் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என வேளாண்மை துறையினர் அறிவுறுத்தி உள்ளனர். மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு விளையாட்டு அரங்கினை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். 50 வயது பெண்ணின் நுரையீரல் சுவாச குழாயில் 3 ஆண்டுகளாக சிக்கியிருந்த சப்போட்டா பழத்தின் விதையை லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலம் அகற்றி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சாதித்துள்ளனர். மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு வழங்கப்படும் இலவச பயிற்சி வகுப்புகளை வேலை நாடுனர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. வீரபாண்டி அருகே கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் வெளிநாட்டு நாய் இனங்களை விட சிறப்பாக செயல்பட்டு முதல் 3 பரிசுகளை தட்டி சென்றது நாட்டு இன நாய்கள். இது குறித்து கண்காட்சியில் பங்கேற்றவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள். இங்க ஆர்கனைஸ் பண்ண இந்த முன்னெடுப்பு நிச்சயமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நடக்கும்போது தான் மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்குது. நம்ம நாய் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் கோம்பை பத்தி நிறைய பேர் ஆர்வமா கேட்கறதுக்கு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. குறிப்பால விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கமெண்ட் சொல்லாமலே வேலையை பார்க்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலித்தனமான ஒரு நாயினம் அது. கோம்பை நாய் கண்டிப்பா பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நாயினம்.